வெல்கம் டு மௌனி மீடியா. இப்போ நம்ம இந்த வீடியோவில் நடிகர் வெங்கட் பிரபு, டைரக்டர் வெங்கட் பிரபு, ப்ரொடியூசர் வெங்கட் பிரபு, இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கங்கை அமரன், இசையமைப்பாளர் கங்கை அமரன், இளையராஜாவோட தம்பி கங்கை அமரன், அவருடைய மகன் தான் இவர் வெங்கட் பிரபு. அப்புறம் காமெடி நடிகர் பிரேம்ஜி இருக்கார் இல்லையா, அவருடைய அண்ணன். இவர் ஒரு டைரக்டர் அப்படின்றது தெரியும், ஒரு நடிகர், பல படங்களில் இவர் நடித்து பார்த்துருப்பீங்க. இப்போ கூட லேட்டஸ்ட்டாக விஜய்க்கு ஒரு படத்தை கோட் அப்படின்னு எடுத்து படுதோல்வி அடைய வச்சாரு. ஆனால் வெற்றி படமும் கொடுத்துருக்காரு. அஜித் குமாருக்கு மங்காத்தா வெற்றி படம் கொடுத்துருக்காரு. அதனால அது கேவலமாக நான் சொல்ல வரல. ஆனால் கோட் ரொம்ப எதிர்பார்த்தாங்க, அது படுதோல்வி அடைஞ்சதுனால நான் அந்த மாதிரி சொல்கிறேன். அந்த வெங்கட் பிரபு டைரக்ஷன் பண்ணது இதெல்லாம் தெரியும். ஆனால் அவருடைய சொந்த குரலில் பாட்டு பாடி இருக்காருங்க. அது கண்டிப்பாக நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. நிறைய பேருக்கு இல்லை, சுத்தமாகவே தெரிஞ்சிருக்காது. அவருடைய வாய்ஸில் அவர் பாட்டு பாடி இருக்காரா அப்படின்றது ஆச்சரியமாக தான் பார்ப்பீங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ. அது என்னன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி அவருடைய ஃபிலிம் கேரியரை பற்றி நான் சொல்லிடுறேன். இவர் டைரக்ஷன் பண்ண படம்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2007 சென்னை 28 அப்படின்ற ஒரு படத்தை எடுத்தாருங்க. அப்படியே எங்கள் அப்பா இவ்வளோ திறமசாலியா அப்படின்னு தமிழ் சினிமாவே ஆச்சரியப்பட்டு போயிடுச்சு. அந்த அளவுக்கு அந்த படம் மிக பிரம்மாண்டமான வெற்றி அடைஞ்சது. சென்னை 28ன்றது தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத ஒரு வெற்றி படங்க. அவ்வளோ பிரமாதமாக திரைக்கதை எழுதி அவ்வளோ நுணுக்கமாக டைரக்ஷன் பண்ணியிருப்பார். அவங்க அப்பாவுக்கு இவர் சலைச்சவர் இல்லை டைரக்ஷனில். குடும்பமே ஒரு மியூசிக் குடும்பம் அப்படின்னு சொல்லலாங்க. அவங்க அப்பாவும் இசையமைப்பாளர், அவங்க இளையராஜா பெரியப்பாவும் இசையமைப்பாளர், பிரேம்ஜியும் மியூசிக் பண்ணியிருக்காரு, இளையராஜாவோட மகன் யுவன் சங்கர் ராஜாவும் மியூசிக் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த குடும்பம் மியூசிக்கில் கை தேர்ந்தது. இளையராஜா எந்த படமும் டைரக்ஷன்லாம் பண்ணதில்லை. ஆனால் அவங்க தம்பி கங்கை அமரன், வெங்கட் பிரபுவோட அப்பா, டைரக்ஷன்லையும் கலக்கியிருக்காருங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரே ஒரு படத்தை சொல்லலாம். கரகாட்டக்காரன் படம் எவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்சதுன்னு எல்லாருக்கும் தெரியும். தமிழ் சினிமாவில் அது ஒரு மைல்ஸ்டோன். அந்த அளவுக்கு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச ஒரு படம் கரகாட்டக்காரன். அந்த படத்தை டைரக்ஷன் பண்ணதே இவங்க அப்பா தான். அதே மாதிரி இவருடைய ஃபர்ஸ்ட் படமே 2007 சென்னை 28ன்னு டைரக்ஷனோட திறமை எங்கள் குடும்பத்துக்கு இருக்குது அப்படின்னு நிரூபித்தவர்னு சொல்லலாம் வெங்கட் பிரபுவை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2008 சரோஜா அப்படின்ற ஒரு படத்தை டைரக்ஷன் பண்ணார். சரோஜா மிகப்பெரிய வெற்றி படம்லாம் ஒன்றும் இல்லைங்க. அது ஒரு சுமாரான ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் 2010 கோவா அப்படின்னு ஒரு படத்தை எடுத்தார். இந்த கோவா படம் ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டான படம் தாங்க. அந்த அளவுக்கு அது பிரமாதமாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் 2011 ஒரு தமிழ் சினிமாவில் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லலாம் நடிகர் அஜித் குமார். அவரை வச்சு ஒரு படம் எடுக்கிறாரு. அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகுது. அந்த படம் தாங்க மங்காத்தா. மங்காத்தா மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச படம். அதுக்கப்புறம் நடிகர் கார்த்திக், சூர்யாவோட தம்பி கார்த்திக் ஒரு படம் எடுக்கிறாரு. மங்காத்தா மாதிரியே வெற்றி அடையும் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. ஆனால் அந்த எதிர்பார்ப்பெல்லாம் அந்த படம் பூர்த்தி பண்ணலை. ஃபெயிலியர் படமும் கிடையாது, பார்க்கறதுக்கும் ரொம்ப பிரமாதமாக தான் இருக்கும். ஆனால் அந்த படம் மாபெரும் வெற்றி படம்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள்லாம் கமெண்டில் திட்டுவீங்க. அந்த படம் தாங்க பிரியாணி. பிரியாணி படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றவங்க கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் 2015 மாசு என்கின்ற மாசிலாமணி அப்படின்ற ஒரு மொக்க படத்தை டைரக்ஷன் பண்ணியிருந்தார். நடிகர் சூர்யாவும் நம்மளுக்கும் அஜித் குமாருக்கு கொடுத்த மாதிரி மங்காத்தா மாதிரி ஒரு வெற்றி படம் கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா மங்காத்தா படம் அவருக்கு பர்சனலாக ரொம்ப பாதிச்சிருக்கும். ஏன்னா ஏஆர் முருகதாஸ் டைரக்ஷனில் நடிகர் சூர்யா நடித்து 7ஆம் அறிவுன்னு ஒரு படம் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ரொம்ப டெடிகேட் பண்ணி அவர் நடிச்சிருப்பார் சூர்யா. அந்த படத்தை காலி பண்ணதே இந்த மங்காத்தா படம் தாங்க காலி பண்ணிச்சு. அதுக்கு போட்டியாக தான் ரெண்டும் ஒரே டைமில் ரிலீஸ் ஆச்சு. நம்ம என்னடா இவ்வளோ கஷ்டப்பட்டு 7ஆம் அறிவுன்ற ஒரு படத்தில் நடிச்சுங்க, அந்த படத்தை இந்த மங்காத்தான்ற ஒரு படம் சாதாரணமாக நடித்து அவ்வளோ பெரிய வெற்றி கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப எதிர்பார்ப்போட இவருக்கு ஒரு படம் கொடுத்தாரு. மாஸ் என்கின்ற மாசிலாமணின்ற ஒரு படம். இந்த படம் படுதோல்வி அடைஞ்சிச்சு தமிழ் சினிமாவில். என்னடா இது நம்மளுக்கு கொடுத்தா மட்டும் சொதப்புறாங்கன்னு சூர்யா வருத்தப்பட்டிருப்பாரு கண்டிப்பாக. அதுக்கப்புறம் 2016 எந்த மாஸ் ஹீரோவுக்கும் கொடுக்கல. இவர் கொடுக்கலையா இல்லை இவருக்கு சான்ஸு மாஸ் ஹீரோ நம்பி கொடுக்கலையா? ஏன்னா கார்த்திக்கும் ஏமாந்துட்டாரு, சூர்யாவும் ஏமாந்துட்டாரு. அதனால லைட்டாக எல்லாரும் பின் வாங்கி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் சென்னை 28 அப்படின்னு எடுத்தார். அந்த படம் சுமாராக ஓடிச்சுங்க. சென்னை 28 மாதிரி வெற்றி அடையல, ஆனால் சுமாராக ஓடிச்சு. ஃபெயிலியர் படம்லாம் கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2018
பார்ட்டி அப்படின்னு ஒரு படத்தை எடுத்தார். ஆனால் அந்த படம் இன்னும் ரிலீஸே ஆகல. 2018 எடுத்தது. இப்போ வரையும் 8 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் ரிலீஸ் ஆகல. ஏன் காரணம் என்னன்றது தெரியல. 2021 ஒரு படம் எடுக்கிறாருங்க. அது வந்து மிகப்பெரிய வெற்றி அடையுது. நடிகர் சிம்புவுக்கு இந்த படத்தை எடுக்கிறாரு. நடிகர் சிம்பு வந்து இவருடைய சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு, மாஸ் ஹீரோவும் கூட. நடிகர் சிம்பு வந்து கம்பேக் கொடுக்குற ஒரு படமாக இந்த படம் அமைஞ்சது. அவர் வந்து குண்டாயிட்டு இருந்தார். குண்டாயிட்டு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி பயங்கர ஸ்லிம் ஆகி ஃபர்ஸ்ட் தமிழ் சினிமாவில் நடிக்கக்கூடிய படமாக அந்த படம் அமைஞ்சது. அந்த படத்தை டைரக்டர் வெங்கட் பிரபு தான் டைரக்ஷன் பண்ணியிருந்தார். அந்த படம் வந்து தமிழ் சினிமாவில் பிக்கஸ்ட் ஹிட் ஆச்சு. இது வந்து ஹாலிவுட்டில் வெளியே வந்த ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச ஒரு படத்தோட கதை தாங்க. அந்த படம் தான் மாநாடு. மாநாடு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச ஒரு படங்க. நடிகர் சிம்புக்கு இது திருப்பு முனையாக அமைஞ்சிச்சு. அவர் ஹார்ட் ஒர்க் பண்ணி உடம்பு குறைச்சதுக்கு பலன் கொடுக்குற வகையில் அமைஞ்சிச்சு. அதுக்கப்புறம் சிம்பு நடித்த படங்கள்லாம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2022 மன்மத லீலை அப்படின்ற ஒரு படம் எடுத்தார். இது வந்து அந்த அளவுக்கு சரியாக போகலைங்க. அதுக்கப்புறம் 2023 கஸ்டடி அப்படின்னு ஒரு படம் எடுத்தார். அதுக்கப்புறம் 2024 பார்த்தீங்கன்னா யாரும் எதிர்பார்க்காத வகையில் நடிகர் விஜய் வந்து இவருக்கு சான்ஸ் கொடுத்துருந்தாரு. அவர் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் அது கடைசி படம் அப்படின்ற மாதிரி, அவர் அரசியல் கட்சி தொடங்குறதுனால கடைசி படம், அரசியல் கட்சிக்கு முன்னாடி இது நம்ம எடுத்துட்டு ஒரே படத்தோட நிறுத்திக்கலாம், மங்காத்தா மாதிரி ஒரு மிகப்பெரிய வெற்றி அமைஞ்சதுன்னா ஓகே அப்படின்னு நினச்சி இவரை நம்பி இவருக்கு சான்ஸ் கொடுத்தாரு. ஆனால் வச்சு செஞ்சிட்டாரு. அந்த அளவுக்கு தமிழ் சினிமாவில் படு மொக்கையாக எடுத்ததுன்றதுனாக்கா அந்த படம் தாங்க சொல்லணும். தி கிரேட்டஸ்ட் ஆஃப் த ஆல் டைம் அப்படின்ட்டு அதுக்கு ஷார்ட் ஃபார்மாக கோட் அப்படின்னு பேர் வச்சாங்க. பேர் வச்சிங்களே சோறு வச்சிங்களான்ற மாதிரி அவ்வளோ படு மொக்க படமாக அது அமைஞ்சது. கோட் படம் வந்து ரொம்ப படுதோல்விங்க. கலெக்ஷன்லாம் ஆகிடுச்சு. அது விஜய்க்கு இருக்கக்கூடிய மாசு அதெல்லாம் கலெக்ஷன்லாம் ஆகிடும். ஆனால் படத்தை ஒரு முறை பார்த்தோன்னா இன்னொரு முறை பார்க்க சொன்னால் அது அவங்களுக்கு கொடுக்குற தண்டனையாக மாறிடும். அந்த அளவுக்கு படு மொக்கையான படமாக எடுத்தார். அவ்வளோதாங்க. இவர் லாஸ்ட்டாக டைரக்ஷன் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா அதுதான். அதுக்கப்புறம் இவர் ப்ரொடியூசராகவும் இருந்திருக்காரு. இவர் ப்ரொடியூஸ் பண்ண படங்கள்னு பார்த்தீங்கன்னா சென்னை 28 பார்ட் 2 அதுக்கு மட்டும் இவர் ப்ரொடியூஸ் பண்ணார். ஒன்றும் அவர் கையை கடிச்சிக்கல, போட்ட காசு வந்துருச்சு. அந்த அளவுக்கு சுமாராக தான் இருந்தது அந்த படம். இருந்தாலே வந்து எல்லாரும் போய் பார்த்தாங்க. ஏன்னா சென்னை 28ஓட வெற்றிக்காக சென்னை 28 எப்படி இருக்கும் அப்படின்றதுக்காக போய் பார்த்தாங்க. அதனால் கலெக்ஷன்லாம் ஆகிடுச்சு. அதனால் அவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் 2019 ஆர்கே நகர் அப்படின்ற ஒரு படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணார். இந்த படம் வந்து ஓடிடி தளத்தில் தான் வந்து ரிலீஸ் ஆச்சு, தேட்டரில் வரல. அந்த படத்தில் கொஞ்சம் லாஸ் ஆகிருக்கும் இவருக்கு. 2021 கசட தப்பற அப்படின்ற ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ணார். இந்த படம் வந்து ஒரு ஃபெயிலியர் படங்க. இதுலேயும் கொஞ்சம் அவருக்கு லாஸ் ஆகிருக்கும். 2022 விக்டிம் அப்படின்ற ஒரு படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணார். இந்த படம் வந்ததும் தெரில போனதும் தெரில. 2024 நண்பன் ஒருவன் வந்த பிறகு ஒரு பாட்டோட முதல் லைனில் வருங்க. நண்பன் ஒருவன் வந்த பிறகு அதவே டைட்டிலாக வச்சுட்டாரு. இந்த படத்துக்கு இவர் டைரக்ஷன்லாம் பண்ணல, ப்ரொடியூஸ் பண்ணார். இந்த படமும் வந்து ஒரு ஃபெயிலியர் படங்க. இதுலேயும் லாஸ் ஆகிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் இவர் ப்ரொடியூஸ் பண்ணுறதவே நிறுத்திக்கினார். நடிகராக பார்த்தீங்கன்னா நிறைய படத்தில் நடிச்சிருக்காருங்க. அதெல்லாம் சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு போர் அடிக்கும். இப்போ இவர் சிங்கராக பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்பட்டுருவீங்க. இவருடைய சொந்த குரலில் பாடின பாட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் சிங்கராக வந்து சின்ன வயசுலேயே தொடர்ந்துட்டாருங்க. இவருக்கு வந்து பாடுற திறமை இருக்குது அப்படின்னு 1990 அஞ்சலின்னு ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச மணிரத்னம் டைரக்ஷன் பண்ண படம். இந்த படத்தில் வந்து இவர் ஒரு குட்டி பசங்க வாய்ஸில் தான் வரும் அந்த படத்தில் எல்லா பாட்டுமே. ஆனால் ஒரு குட்டி குழந்தைய பேஸ் பண்ண படம் அது. ஆனால் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச படம். அதில் சம்திங் என்ற ஒரு பாட்டும் இவர் தான் பாடியிருக்காரு. இரவு நிலவு அப்படின்ற ஒரு பாட்டு இவர் பாடியிருக்காரு. மொட்டமாடி அப்படின்ற ஒரு பாட்டு இவர் தான் பாடியிருக்காரு. குட்டி குழந்தைங்க, அவர் சின்ன பையன், சின்ன பசங்களோட வாய்ஸில் மொட்டமாடின்னு ஒரு பாட்டு வரும் இல்லையா, அந்த பாட்டெல்லாம் இவர் தான் பாடியிருக்காரு. அப்புறம் வானம் நமக்கு அப்படின்ற ஒரு பாட்டு பாடியிருக்காரு. அப்புறம் அஞ்சலி அப்படின்ற ஒரு பாட்டு. கிட்டத்தட்ட எல்லா குழந்தை வாய்ஸுமே அந்த படத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே வெங்கட் பிரபு தாங்க பாடியிருக்காரு. அவ்வளோ நம்பிக்கை வச்சு அவருக்கு பாடுறதுக்கு சான்ஸ் கொடுத்துருக்காரு. அவர் பிரமாதமாகவும் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அந்த படம் அவ்வளோ பெரிய வெற்றி படம். அதுவும் மணிரத்னம் டைரக்ஷனில் சும்மா போட்டோன்னெலாம் சான்ஸ் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அதுக்கான திறமை இருந்தால் மட்டும்தான் சான்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நடிகர் விஜயகாந்த்
அவர் நடித்த அலெக்சாண்டர் அப்படின்ற ஒரு படங்க. அந்த படத்தில் கூத்தடிச்சி அப்படின்ற ஒரு பாட்டை இவர் பாடியிருக்காரு. 1996 வந்துச்சு. அஞ்சலி படத்துக்கு அப்புறம் ஒரு 6 வருஷம் கேப் விட்டு கூத்தடிச்சி அப்படின்ற ஒரு பாட்டு பாடியிருப்பார். இதுக்கு வந்து கார்த்திக் ராஜா, இளையராஜாவோட ஃபர்ஸ்ட் மகன். அவர் வந்து யுவன் சங்கர் ராஜா ரேஞ்சுக்கு ஹிட் ஆகலைங்க. அவர் கொஞ்சம் ஃபெயிலியர் ஸ்டேஜில் தான் இருந்தார். மியூசிக் பண்ணார். அலெக்சாண்டருக்கு விஜயகாந்த் வாய்ப்பு கொடுத்தாரு. அப்புறம் நடிகர் ரஜினிகாந்தோட வள்ளி படத்துக்கு கார்த்திக் ராஜா தான் மியூசிக் பண்ணதா சொல்லி ஒரு பேட்டியில் ரஜினிகாந்த் சொல்லியிருப்பாரு. அப்புறம் 1997 உல்லாசம் படத்தில் சோழரே அப்படின்ற ஒரு பாட்டை இவர் பாடியிருப்பாரு. அஜித் குமாரும் விக்ரமும் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க உல்லாசம்ன்ற படம். சோழரேன்ற ஒரு பாட்டு பாடியிருப்பாரு. அப்புறம் 1998 கல்யாண கலாட்டான்ற ஒரு படத்தில் ஆதாம் யாவால் அப்படின்ற ஒரு பாட்டு இவர் பாடியிருப்பார். 2002 துள்ளுவதோ இளமை, தனுஷோட முதல் படம். அதில் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட்டான ஒரு பாட்டை இவர் தாங்க பாடியிருக்காரு. அது தெரிஞ்சுன்னா நீங்கள் எல்லாருமே ஆச்சரியப்படுவீங்க. அது என்ன பாட்டுன்னா நெருப்பு கூத்தடிக்குது அப்படின்ற ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச ஒரு பாட்டுங்க அது. அந்த பாட்டு இவர் தான் சொந்த வயசில் பாடியிருக்காரு. அப்புறம் காதல் சாம்ராஜ்யம்ன்ற படத்தில் அதே வருஷத்தில் முல்லைப்பூ அப்படின்னு தொடங்குற ஒரு பாட்டை பாடியிருக்காரு. அப்புறம் 2003 எனக்கு 20 உனக்கு 18 அப்படின்னு ஒரு ஆவரேஜாக வெற்றி அடைஞ்ச ஒரு படம். அதில் ஒரு நண்பன் இருந்தால் அப்படின்ற ஒரு பாட்டு இவர் பாடியிருக்காரு. 2004 சம்பா அப்படின்ற படத்தில் நந்தமுரி சந்தமாமா அப்படின்னு தொடங்குற ஒரு பாட்டு பாடியிருக்காரு. 2005 தாஸ் அப்படின்ற ஜெயம் ரவி நடித்த படம் தாஸ். அதில் என்னோட ராசி அப்படின்னு தொடங்குற பாட்டு. அந்த பாட்டு வந்து சூப்பர் டூப்பர் ஹிட்டான பாட்டுங்க. ரொம்ப பிரமாதமாக பாடியிருப்பார். அப்புறம் 2007 சென்னை 28 அவர் டைரக்ஷன் பண்ண படத்துலேயே ஃப்ரெண்ட்ஷிப்காக பாடுற மாதிரி யாரோ யாருக்கு இங்கு யாரோ அப்படின்னு அந்த பாட்டை இவர் தாங்க பாடியிருக்காரு. அது சூப்பர் டூப்பர் ஹிட்டான பாட்டு. அப்புறம் 2008 நடிகர் கார்த்திக் நாகார்ஜுனா நடித்த தோலா படத்தில் ஒரு நாயகன் அப்படின்னு தொடங்குற ஒரு பாட்டை பாடியிருக்காரு. 2009 குங்குமப்பூவும் கொஞ்சம் புறாவும்ன்ற படத்தில் முத்தத்து பக்கத்தில் அப்படின்ற தொடங்குற ஒரு பாட்டை பாடியிருக்காரு. அதே நேரம் அதே இடம்ன்ற படத்தில் நம்மூரு சென்னையிலே அப்படின்னு தொடங்குற ஒரு பாட்டு பாடியிருக்காரு. புகைப்படம் அப்படின்ற ஒரு படத்தில் ஒரு கூடையில் அப்படின்ற ஒரு பாட்டு பாடியிருக்காரு. துணிச்சல் அப்படின்ற படத்தில் கட்டிக்கலாமா அப்படின்னு தொடங்குற ஒரு பாட்டை பாடியிருக்காரு. கோவா அவர் டைரக்ஷன் பண்ண படத்திலேயே ஒரு பாட்டு பாடியிருக்காரு. 7 தலைமுறைக்கும் அப்படின்னு தொடங்குற ஒரு பாட்டுங்க. அது சுமாரான ஒரு பாட்டு தான். ஆனால் அந்த பாட்டை இவர் தான் பாடியிருக்காரு. அப்புறம் சித்து +2 நடிகர் பாக்கியராஜோட மகன் நடித்த அந்த படங்க. சித்து +2 படத்தில் நான் ஆளான தாமரை அப்படின்ற பாட்டை ரீமேக் பண்ணியிருந்தாங்க. அந்த பாட்டை இவர் தாங்க பாடியிருக்காரு. வெயிலோடு விளையாடுன்ற ஒரு படத்தில் கட்டுக்கடங்கா அப்படின்ற ஒரு பாட்டு இவர் பாடியிருக்காரு. வானவராயன் வல்லவராயன் அப்படின்ற ஒரு படத்தில் கொங்கு நாட்டு தென்றலுக்கும் அப்படின்னு தொடங்குற பாட்டு பாடியிருக்காரு. சென்னை 28 பார்ட் 2 சொப்பன சுந்தரி அப்படின்னு தொடங்குற ஒரு பாட்டு பாடியிருக்காரு. அவர் டைரக்ஷன் பண்ண படமே. மதிமாறன் அப்படின்ற ஒரு படத்தில் இது நியாயமோ இறைவா அப்படின்ற ஒரு பாட்டு பாடியிருக்காரு. த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் கோட் படத்தில் விசில் போடு தியேட்ரிக்கல் வெர்ஷனில் இவர் ஒரு போர்ஷன் மட்டும் இவர் பாடியிருப்பார். வல்லமை அப்படின்ற படத்தில் இதாங்க லாஸ்ட் படம் இவர் பாட்டு பாடினது. இனிமேல் பாட்டு பாடுவாரான்றது தெரியாது. ஆனால் இதுதான் இப்போ வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸ் படி 2026 படி இதுதான் லாஸ்ட்டாக இவர் பாடியிருக்காரு. வல்லமை அப்படின்ற படத்தில் மகளே என் மகளே அப்படின்ற ஒரு பாட்டு பாடியிருக்காரு. இவர் வந்து பாடலாசிரியராக ஒரே ஒரு பாட்டு மட்டும் எழுதியிருக்காருங்க. இவங்க அப்பாவும் வந்து நிறைய பாட்டு எழுதியிருப்பார். இவரும் வந்து ஒரே ஒரு பாட்டு மட்டும் எழுதியிருக்காரு. இப்போ 2016 சென்னை 28 பார்ட் 2 சொப்பன சுந்தரி இவர் பாடின பாட்டவே வந்து இவர் தாங்க லிரிசிஸ்டாக இருந்திருக்காரு. அந்த பாடல் வரிகள்லாம் வந்து இவர் தான் எழுதியிருக்காரு. யுவன் சங்கர் ராஜா மியூசிக்கில் இந்த பாட்டு மட்டும் எழுதியிருக்காங்க. அவ்வளோதாங்க. நடிகர் வெங்கட் பிரபுவோட நடிப்பு பிடிக்குமா, வெங்கட் பிரபு டைரக்ஷன் பண்ண படங்களில் எந்தெந்த படம் உங்களுக்கு பிடிக்கும், இல்லை அவர் பாட்டு பாடினதில் இந்த பாட்டெல்லாம் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அவர் குழந்தையா இருக்கும்போது பாடின பாட்டு பிடிக்குமா, இல்லை பெரியவங்களா ஆனதுக்கப்புறம் பாடின பாட்டு பிடிக்குமா, இல்லை அவர் எழுதி அவரே பாடின பாட்டு பிடிக்குமா அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள். நடிகர் வெங்கட் பிரபுவை பிடிச்சிருந்ததுனாக்கா ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவுக்கு. எங்களுடைய மௌனி மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுடைய அடுத்தடுத்த வீடியோக்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணுன்னா நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.